வணக்கம். இன்னைக்கு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறதுனால பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மகரம் கும்பராசிக்கார நேயர்கள், சனிக்கிழமை பிறந்தவர்கள், 8, 17, 26 தேதிகளிலே பிறந்தவர்கள், மேற்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலம் உரிமையாளர்கள் அல்லது வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீடோ வாடகை வீடோ, இவங்க எல்லாருமே ஆஞ்சநேயருக்கோ விநாயக பெருமானுக்கோ நெய் விளக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும். பண்ணி பாருங்க, அனுபவத்துல நல்ல பலன் கிடைக்கும். சனி பகவான் இப்ப 3 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அந்த 3 ராசிகள் எவை? மிதுனம், கன்னி, மகரம். மீதமுள்ள 9 ராசிக்காரர்கள் நெய், பருப்பு, எள் கலந்த சாதத்தை காக்காக்கி வைக்கணும். உடல் ஊனமுற்றவங்களுக்கு நீல நிற ஆடையை எடுத்து தரணும். அவங்களுக்கு எள் உருண்டை அல்லது எள் சாதம் தரணும். அதனால உங்களுக்கு சனி தோஷம் விலகும். உங்க நட்சத்திரம் திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயமா, ராகு பகவானை வழிபடணும். எப்படி? அம்மன் கோயில தீபம் போடணும். எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், உங்களோட பலம் அது ஜெயிக்குது. அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான வெற்றி, மனோதிடம் இருக்கு, கலகலான வாழ்க்கை, சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 2. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் நிதானமா இருக்கணும். தேவையற்ற வம்பு வர வாய்ப்பு இருக்கு. கோயில்ல, வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் ஓம் திருநள்ளாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். திருநள்ளாரே போற்றி. அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 2. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கலக்கல். உங்க பலம் என்னங்க? ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, பேச்சு சாமர்த்தியம். அதனால ஜெயிக்கிறீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 6. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பா இருக்கும். சந்தோஷம். உங்க பலம், சுறுசுறுப்பு, தைரியம், விடாமுயற்சி அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை மேற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, ஓரளவுக்கு பரவாயில்ல. பெருசா வெற்றியும் இல்ல, தோல்வியும் இல்ல. இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு. கோயில்ல, வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. சந்தோஷம், கலக்கல். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதம். மனோதிடம் இருக்கு, நிம்மதி இருக்கு, வீண் செலவு கிடையாது. அப்புறம் என்ன? அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. கலகலான வாழ்க்கை, சந்தோஷம், சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம் இது இருக்கு. உள்பயம் வழக்கமா இருக்கும். இன்னைக்கு இல்ல. அப்புறம் என்ன? அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது. கோயில்ல விளக்கு ஏற்றணும், வீட்டு பூஜையில விளக்கு ஏற்றணும் அல்லது நெய் விளக்கு ஏற்ற முடியலன்னா எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லணும். அப்ப அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கணும். ஓம் நீலா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருள் வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், அசை உணவு வேண்டாம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. மகர ராசிக்கார நேயர்களை, ஓரளவுக்கு பரவாயில்ல. பெருசா வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. ஆனாலும் மனசுல சபலம், சஞ்சலம்லாம் இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல, வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்ப சிவபெருமான நினைங்க. ஓம் சனைச்சரணே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை.
கும்பராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, கலகலான வாழ்க்கை, சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினம். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான வடக்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானமா இருங்க, தேவையற்ற பிரச்சனை வரும். உங்களால வம்பு வழக்கு சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கு. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க. என்ன மந்திரம் சொல்றது? ஓம் ஓம் அக்னீஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 7. அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு, காலை 6ல இருந்து 7:30. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் உண்டு, காலை 7:30ல இருந்து 9. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு சஷ்டி. முருகப்பெருமான் கோயில்ல வீட்டுல யாராவது ஒருத்தர் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் விரதம் இருந்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் முருகன் கோயிலுக்கு போய் தீபம் போட்டு, நெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தா ரொம்ப நல்லது. நல்ல மாற்றம் இருக்கும் வாழ்க்கையில. திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் சஷ்டி கவசம் எல்லாம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். செய்து பாருங்கள் அந்த வழிபாட்டை, நலம் பெறுவீர்கள். குறிப்பாக வீடு பூமி சம்பந்தப்பட்ட சிக்கல் குறையும், அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட சிக்கல் குறையும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.